அவர் மட்டும் இல்லைன்னா நாங்களாம் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரு தான் எங்க லைஃபோட இன்ஸ்பிரேஷன். அவருக்கு ஒரு பெரிய கிளாஸ் போடுங்க. நீங்க எங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? எம்இசிக்கு இதே மாதிரி நல்லா ரன் பண்ணா ஓகே தான் சார். இதே நல்லா இருக்கு சார். ஐ மீன் சாலிடர்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ என்னோட கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எம்இசி மூலமா. எனக்கு மட்டும் கிடைக்கல, இது அவருக்கும் நான் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்ம பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க. மண்டே வந்து கம்பெனி ஜாயின் பண்ண போறாங்க. அந்த கிளாஸ் வந்து ஒரு 6 மணி நேரம் கிளாஸ் பண்ணாலும் எங்களுக்கு ஒரு நாள் நியூஸோட போர் அடிச்சே கிடையாது. எம்இசி 5 out of rating எவ்வளவு கொடுப்பீங்க? 5 out of எனக்கு தெரிஞ்சு 5 out of 4.9. அந்த 1 பாயிண்ட் எதுக்குன்னா 40 days டக்குன்னு முடிஞ்சு. 4.9 அந்த 1 பாயிண்ட் வந்து 40 days சீக்கிரமா முடிஞ்சு. சரி ஓகே. நான் எம்இசி வரதுக்கு காரணம் வந்து முதல்ல கபிலன் சார். ஃபர்ஸ்ட் அவருக்கு அங்கே போனாலும் திரும்ப டவுட் இருக்கும். நீங்கள் எப்பவுமே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், டவுட்லாம் இருந்தாலும் சொல்லியிருக்கீங்க. ஆனா இவரை பத்தி சொல்லணும்னா ஆக்சுவலா இவர் வந்து நம்ம எம்இசி குரூப்ல ஜாயின் பண்ண போறாரு ஃபியூச்சர்ல. நம்ம சதீஷ் சாரை திரும்ப கூப்பிடுவோம். நீங்க ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களை கொஞ்சம் கூப்பிட்டு இன்ட்ரோ பண்ணி அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கான மெடல்ஸ். இவர் வந்து இவரை பத்தி சொல்லணும்னா ஆல்ரெடி டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு 6 months. யாரும் தெரிஞ்சு நினைக்கிறேன். நீ இவ்வளவு ஈஸியா ஓகேங்களா? சரி அந்த ஏவியில பார்த்தோம் யாருன்னு. சரி ஓகே வசந்த், நீங்க ஆல்ரெடி வந்து இந்த அவார்டு கொடுத்ததுக்கு நீங்க வந்து என்ன பெருமைப்படுறீங்க? லைஃப் லாங் லேர்னிங் சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்க ஆல்ரெடி டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாங்க சார். இப்போ என்ன ஃபீல் பண்றீங்க இந்த அவார்டு கொடுத்தனால? ஆக்சுவலாக நான் டிசைனாக ஒர்க் பண்ணேன். அது வந்து 2Dயில் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து 3Dயில் ஐ மீன் சாலிடர்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ என்னோட கெரியர் இங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எம்இசி மூலமாக. சரி ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு. அந்த லேர்னிங் ஐடியா வந்து நீங்க இப்படியே அடுத்தடுத்து அப்டேஷன் கொடுக்கலான்னு ஒரு ஐடியால இருக்கீங்க. கண்டிப்பாங்க சார். ஓகே சரி ஓகே. இங்க 40 days இங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க. அந்த 40 daysல வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்து எது எம்இசி வந்து உங்களுக்கு கவர்ந்தது? ஆக்சுவலா நீங்க ஃபண்டமெண்டல் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. ஓகே. அதுக்கப்புறம் டவுட்னா நீங்க அப்போதைக்கு கிளியர் பண்றீங்க. தென் என்ன எப்படி சொல்றது? எதுனாலும் சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லி தரீங்க. சரி ஓகே. அந்த அவார்டு வாங்குறத பத்தி என்ன? சரி ஓகே. சரி ஓகே. எம்எஸ்சிக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுப்பீங்க? 5 out of 5. 5 out of 5. ஓகே ஓகே.
வந்து சொல்லதான் செய்வேன், ஃபுட்டு எல்லாரும் கரெக்டா கிடைக்கணும், எல்லாம் கரெக்டா இருக்கணும். பட் ஆனா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி நான் கோஆர்டினேட் பண்ணேன். பட் எல்லாமே பண்ணது பிரவீன் தான், அவருதான். ஏன்னா நான் ஒவ்வொரு டைமும் கரெக்டா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைப்பேன். சார் இது வந்து எனக்கு கிடைக்கணுங்கிறத விட பிரவீன் கிடைச்சுன்னா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். பட் நான் சொல்லுவேன், அப்புறம் டைம் ஆச்சு மேம் கூப்பிடுறோம், போங்க எல்லாருக்கும் பசிக்கும், சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. ஒவ்வொரு தடவையும் கேரம் போர்டு உட்காந்துரும் 6 மணிக்கு பாத்தீங்கன்னா உட்காந்து 8-9 மணிக்கு கேரம் போர்டு தான். பசிக்குண்டா பசங்களுக்கு எல்லாம் கரெக்டா சாப்பாடு வரும், இப்போ ஸ்டாஃப்ஸ் வந்துருவாங்க, இப்போ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கோஆர்டினேட் பண்ணுவேன். ஒவ்வொரு தடவை நான் போவேன். பட் நான் அதிக டைம் போனதுக்கு பிரவீன். ஸோ அதனால அது அவருக்கும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேன். இது எனக்கு மட்டும் கிடைக்கல, இது அவருக்கும் நான் சேர்ந்து ஷேர் பண்ணணும்னு இந்த இடத்துல நான் சொல்றேன். இல்ல எல்லாரையும் கேட்டீங்க, என்கிட்ட என் கண்டத்தை நைட் ஃபுல்லா காப்பி அடிச்சிட்டாங்க. சரி சொல்லுங்க, எம்இசி அந்த 40 நாள் ஜேர்னி உங்களுக்கு எப்படி போச்சு? அதுதான் அதாவது ஆக்சுவலா எப்படி பிளாங்கா இருந்தேன், என்ன பண்ண போறோம் லைஃப்ல அடுத்து அப்படின்னு நிறைய கேள்விக்குறிகள் தான். ஸோ அதனால எனக்கு என் ஃப்ரெண்டு திலக்கு தான் வந்து எனக்காக வழிகாட்டினா, டே மச்சான் டிசைன் போலாம்டா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் தான் சொன்னான். நான் வந்து கியூசி தான் சூஸ் பண்ணேன், என்டிடியில போகலாம், ஏன்னா ஆல்ரெடி 1 இயர் இது கியூசில தான் ஒர்க் பண்ணேன். இல்லை டிசைன் தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னா நான் வரும்போது பிளாங்க், அதாவது எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னே வச்சுக்கலாம். பட் நான் வந்த உள்ள சாஃப்ட்வேர், அதாவது சிஸ்டம் ஆன் பண்ணி யூஸ் பண்ண தெரியும், ஆனால் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணும் கூட தெரியாது. ஸோ எல்லாமே நான் கைட் பண்ணி கொண்டு போன என் குருநாதர் தான். அவரும் ஆண்டிமுத்தல்ல 2 பேரோட ஒரு இது இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் இப்போ நான் நிறைய கத்துக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்ததுக்கும் இந்த 40 days ஜேர்னில நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்து, ஸ்டடீஸ் மட்டும் இல்லாம லைஃப்லயும் எப்படி இருக்கணும், இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்கணும், நிறைய பாலிடிக்ஸ் நிறைய இருக்காங்க, ஃபேஸ் பண்ணி எப்படி வெளில வரணும் எல்லாமே எங்களுக்கு கைட் பண்ணி அவரும் நிறைய விஷயம் சொன்னாரு. கபிலன் சார்ட்டையும் நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். அதே மாதிரி சரவணன் சார்ட்டையும் நான் நிறைய கத்துக்கணும்னு எதிர்பார்த்தேன். பட் நாங்க அவரும் நானும் அதிகமா பேசிக்கிட்டு இல்லை. ஆனா அவர்கிட்ட இருந்து போறக்குள்ள நான் நிறைய விஷயங்கள் கத்துப்பேன்னு நம்புறேன். அது இன்னைக்கு சாயந்தரம் தெரிஞ்சிடும் சீக்கிரம். அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் குவாலிட்டிஸ்ட பேசும்போது சார் நிறைய நான் கைட் பண்ணுவேன். நான் அவர்கிட்ட ஒரு நாள் கூட நான் அதை பற்றி சொல்றேன், 2 பேரும் நாங்க அவ்வளவு பேசிக்கிட்டு இல்லை. ஆனா அவர்கிட்டயும் நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் கியூசியில இருந்தனால. பரவாயில்ல மேம், பே பண்ணிக்கிறேன், இதுல என்ன இருக்கு, நோ ப்ராப்ளம். அதாவது அருண் இவர் வந்து வரும்போது எனக்கு யாருன்னு தெரியல, ஆனா என் கூட படிச்ச என் ஃப்ரெண்டோட கிளாஸ்மேட் ஒரு பிஇல இவர் ஒன்னா படிச்சிருக்காங்க. ஸோ அதனால இப்போ வரைக்கும் இவரும் சரி, மேம்ஸ் ஸ்டாஃப்ஸ் சாப்பாடு போடுற எங்களுக்கு எல்லாமே பசிங்கிற நேரத்துல எல்லா நேரமும் நான் வந்து ஒரு தடவை தான் கூப்பிடுவேன். ஆனா அவங்க வேலையும் பாரபட்சம் பார்க்காம அக்கா வந்து எங்களுக்காக வந்து எல்லா வேலையும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அம்மாவோட இருந்து எல்லாரையுமே நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய கிளாஸ் பண்ணலாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச ஒரு கிஃப்டை ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஸோ வாங்க எல்லாருமே வாங்க, பசங்க எல்லாருமே எந்திரிச்சு வாங்க. கியூசி டிசைன்லாம் கிடையாது, எல்லாரும் எம்இசி தான். வாங்க அவர் மட்டும் இல்லைன்னா நாங்களே இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரு தான் எங்க லைஃபோட இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் எல்லாமே அவரு தான். அவருக்கு ஒரு பெரிய கிளாஸ் போடுங்க. நீங்க இது ஜேர்னி விட்டுறக்கூடாது சார். நீங்க சொன்ன மாதிரி தாய்லாந்து, மலேசியா எல்லாம் கொண்டு உங்க பிரான்ச் வரணும். அங்க நாங்களும் ஸ்டாஃப்ஸாகவும் வருவோம்.
கண்டிப்பா நான் இருக்கேன் சார். நம்ம பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க. மண்டே வந்து கம்பெனி ஜாயின் பண்ண போகிறாங்க. ஒருத்தர் வந்து சக்திவேலு, ஆல்ரெடி அவருக்கு அவார்டு கொடுத்தாச்சு. அவர் வந்து நிசான் மைனிங்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனில் மண்டே வந்து ஜாயின் பண்ணுறாரு. இன்னொருத்தர் செலக்ட் ஆகிருக்காரு. அவர் வந்து நம்ம பிரபாகரன். அவர் வந்து பிரைஸ்டன் இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு ஃபேப்ரிகேஷன் கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்காரு. அவரும் வந்து மண்டே வந்து இன்டர்வியூ போக போகிறாரு. ஓகேங்களா மேடம்? மேடம் மேடம் ஓகே ப்ரோப்பா, எம்எஸ்சி பற்றி சில வார்த்தைகள். குட் ஈவினிங் எவ்ரிபடி. காலேஜ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2018 பாஸ் அவுட்டு. அந்த டைமில் அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கோவிட் வந்து லைஃபே சேஞ்ச் பண்ணின்னு சொல்லலாம். நான் அந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறமா நான் ஃபாரின் போயிட்டேன். ஒரு 2 இயர்ஸ் ஃபாரின் ஒர்க் பண்ணிட்டு 2024 ரிட்டர்ன் வந்துட்டு ரிட்டர்ன் ஃபாரின் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம லைஃப்ல வந்து எது இருந்தாலும் நம்ம இந்தியாவிலேயே பண்ணணும்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பட் இருந்தாலுமே வீட்டில் கம்பல் பண்ணாங்க, இல்லை நீ ஃபாரின் தான் போகணும், அங்கே போய் தான் நீ அங்கே போனால் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க இப்போதான் அவங்க ஏஜுக்கே அவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அது சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. சரி அவங்க சொல்றதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஒரு சைடில் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது இங்கே ஒர்க் பண்ணுறேன், நீ ஒர்க் பண்ணணும் என்ன பண்ணலாம் யோசிச்சு ஃப்ரெண்டுகிட்ட கன்சிடர் பண்ணேன். அப்போதான் சொன்னாங்க டிசைன் ஃபீல்டு எடுத்துக்கோ, கொஞ்சம் டிசைன் ஃபீல்டு பாரு, அது கொஞ்சம் ஃபியூச்சர்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி டிசைன் ஃபீல்டு சேரலாம். பட் அது கோர்ஸ் படிக்கணுமே, அதுக்கு என்ன பண்ண நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணுறதுக்காக போய் நேரில் கூட பார்த்து வந்திருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு வரல. சரி அதுக்கப்புறமா தான் யூடியூப்ல சார் வீடியோ பார்த்துட்டு சாருக்கும் கால் பண்ணி நிறைய பேசிக்கிட்டு இருந்து போன சார்ட்டே சொன்னேன், சார் நம்ம ஃபண்டமெண்டலாம் மறந்துருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபீல்டு ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர் வந்து அவுட் ஆஃப் ஃபீல்டு போயிட்டேன். அதனால அங்கே வந்து என்னால் லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சார்கிட்ட பேசினேன். அப்போ சார் என்ன சொன்னாங்கன்னா, அது சொல்லி கொடுத்தாங்க நாங்கள் இருக்கோம், நீ வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நான் என்ன நினைச்சேன்னா, எல்லாருமே சொல்றதானே சாரும் சொல்றாங்க, நேரில் போய் பார்த்தாலே தெரியுன்ட்டு ஒரு நாள் நேர்லி வந்தேன். வந்து பார்க்கும்போது சரி ஓகே ஜாயின் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸே வந்தேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்பவுமே பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்ததுமே பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப மோட்டிவா இதாண்டா டிசைன் இன்ஜினியரிங் சொல்லி 2 டேஸ்லேயே புரிய வச்சாரு. ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. மைண்ட் வந்து இங்கே டைவர்ட் ஆகிடும். அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா அந்த மைண்ட் டைவர்ட் பண்ணுறது இவங்க ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, கிளாஸோட அவுட் சைட் போய் ஜாலியாக ஃப்ரீயாக பேச ஆரம்பிச்சிடும். அப்படி பேசும்போது எங்களுக்கும் வந்து ஒரு சில பேர் ஏதாவது திங்கிங்ல இருப்போம், அதெல்லாம் விட்டு கிளாஸுக்குள்ள திரும்பவும் வந்துடும். அந்த கிளாஸ் வந்து ஒரு 6 நேரம் கிளாஸ் பண்ணாலும் எங்களுக்கு ஒரு நாள் நிமிஷோட போர் அடிச்சே கிடையாது. நல்லா நீட்டாக கிளாஸ் கொண்டு போனாங்க. டவுட் முத்து ப்ரோ வரட்டும், டவுட் வந்து கேட்கும்போது எது கேட்டாலுமே ஒரு டைம்ல 10 டைம் கேட்டாலுமே நல்லா சொல்லி தருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க இந்த பேட்ச் எப்படின்னு தெரியல, நாங்கள் எங்கள் பேட்ச் வந்து எல்லாமே நல்லா சீக்கிரமே பழகிட்டோம். டவுட்னா யோசிக்க மாட்டாங்க. பசங்க மேலே டவுட் இருந்தாலும் டக்கு வந்து எங்களுக்கு கிளியர் பண்ணி விடுவாங்க. எனக்கு எம்எஸ்சியில் ரொம்ப பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கவிதை சார் எடுத்தது ரொம்ப இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரெஸ் பண்ணேன், அந்த பாசிட்டிவ் இதான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எம்எஸ்சி ஃபுட்டை பற்றி ஒரு சில வார்த்தைகள், முக்கியமாக அக்கா. நான் டாப்பிக்கை மறந்துட்டு பழக்கத்தில் கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எங்களை சாப்பிட்றதுக்கு கூட அம்மா தான், எல்லா வீட்டுமே தெரிஞ்சது. அதே மாதிரி கரெக்டாக டைம் 11 மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக அந்த பிள்ளை எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சாப்பாடு பரிமாறுறது எங்கள் அம்மாவை போய் எங்களை அந்த இடத்துல நிரப்பினாங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சாப்பாடு அறிஞர் அவங்க இந்த சாப்பாடு எங்களுக்கு அந்த அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கடையில் வந்து ஒரு சில வந்து கடையில் சாப்பிட்டு இருந்தோம், அந்த ஃபுட்டில் வந்து அங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகலை. பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம பசங்க வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்க. மேம் முக்கியம் எங்களுக்காக விடுவு எடுத்து பண்ண ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப சாப்பாடு வந்து 10 days சாப்பிட்டு 10 days தான் சாப்பிட்ருப்போம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இது ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப தோணுச்சு. பட் நெக்ஸ்ட் பேஜ் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து வெளியில் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கணும், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்று சார் சொன்னாங்க, இந்த நியூ பசங்களுக்கு வந்து எது மோட்டிவேஷன் புது பேட்ச் ஷார்ட்டாக சொல்லலாம் ஒன்றும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட்.
அது நமக்கு எப்போதுமே இருக்கணும். அது இருந்தால் தான் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஒன்று அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங். என்னால் முடியும், அவ்வளோதான். முடியாதுன்னு யோசிக்கவே கூடாது. ஒரு சின்ன ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு கதை சொன்னார், அதுக்கு நல்லா பொருந்தும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேயே சார் சொல்லிட்டு தான் உடனே டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. சொல்லி கொடுத்தோடனே அப்போவே அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். 1 டே ஆகலாம், 2 டே ஆகலாம், 3 டேஸ் கூட ஆகட்டும், 10 டேஸ் கூட ஆகட்டும், தப்பே கிடையாது. பட் ஆனால் கற்றுக்கணும். ஏன்னா அவனுக்கு புரியலன்னா விட்டு வெளில வந்துடக்கூடாது. அது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல மறந்துட்டேன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன். இது சொன்னால ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டக்குன்னு புரிஞ்சுப்பான், நல்லா படிப்பான். ஏன்னா இன்னொரு நம்ம தேர்ந்தா இருக்கேன், நம்ம ரொம்ப இதாக இருக்குமோ அப்படின்னு ஒரு யோசனை எல்லாருக்குமே வரும். பட் அது இருக்கவே கூடாது. கம்பேர் பண்ணவே பண்ணாத. நீ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஒரு விஷயத்துல பெட்டரா இருப்ப. எல்லாருமே வந்து ஒரு விஷயத்துல கன்ஃபார்மா ஒரு திறமை இருக்கும். எல்லாம் இங்க இருக்க எல்லாருக்குமே சரி, ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஒரே விஷயத்துல எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. ஏன்னா கையை பார்த்தீங்கன்னா 5 பேரும் வேற ஒரு மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதனால அது வந்து அதுவே பயப்படாதீங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்னா ரொம்ப பயம். ஒரு குறிப்பிட்ட லெவல் தான். அந்த காலேஜ் முடிச்சுட்டு நான் டீச்சர் லைன்ல ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரைக்கும் ரொம்ப பதட்டம். அந்த பிளேஸ் கூட என்ன எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த அளவுக்கு பயப்படுவான். பட் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 1000 பேர் வந்து நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயத்த கொஞ்சம் பதட்டம் இருக்கும். பட் அதை தெரிஞ்சுட்டு நீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அதனால பயப்படாதீங்க. தெரிஞ்சதை ப்ராக்டிஸ் பண்ணி, தெரியாத டவுட் கேட்டுக்கணும். ஓகேங்களா? புதுசாக வரங்களா சொன்னேன். எதை நினைச்சும் பயப்படாதீங்க. லைஃப்ல கண்டிப்பாக ஒன்றா நம்மளும் நல்ல நிலைமைக்கு வரும். சரிங்களா? தேங்க்யூ.